கடந்த முறை தாயார் இரத்த பீச்சை கொன்ற பிறகு ஏகப்பட்ட தீய சக்திகளையும் அவர் அழித்து ஒழித்தார். அப்பொழுது அவர்களது கோபத்தை யாராலும் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. தாய் மற்றும் தந்தை ஒருவர் மற்றொருவரின் பகுதியாவர். தந்தையாரோ தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் தாயாருக்கு தாமாக அளித்து சக்தியை அவர் இழந்து விட்டார். அதனால்தான் தாய் மகாகாளியாக வடிவம் எடுக்க முடிந்தது. இப்பொழுது தாயாரால் மட்டுமே தந்தைக்கு உயிர் அளிக்க இயலும். ஆனால் இது எப்படி சாத்தியமாகும் விநாயகா? எப்பொழுது தாயார் தன்னுடைய மிகப்பெரிய அச்சத்தை துறக்கும் சக்தியை அவர் முழுமையாக அடைந்த பிறகு மகாதேவர் மீது தன்னுடைய பாதங்களை பதிக்க வேண்டும். நீ ஏற்கனவே அறிந்த உண்மையையே நான் உணர்த்துகிறேன் கௌரி. நீ மீண்டும் சிவனின் சரீரம் மீது உனது காலை பதிக்க வேண்டும் கௌரி. மகாகாலனின் சரிபாதியே நீ ஆவாய். எவ்வழியை நீ தேர்ந்தெடுத்து விட்டாலும் உன்னுடைய பயணம் என்பது முடிவில் என்னையே வந்தடையும். கௌரி 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 மகாதேவா. கௌரி, இறுதியாக நீ உன் முடிவிலும் எதிர்கொண்ட இந்த கடும் பரீட்சையிலும் வெற்றி கண்டுவிட்டாய் மகாகாளி. வெளியில் இருக்கும் தீமை மற்றும் இருளை அகற்றுவதற்கு முன்பு ஒருவர் தனதுள் இருக்கும் இருள் மற்றும் பயத்தை போக்க வேண்டும். முதலில் ஒருவர் தன்னை வெற்றி கொள்வது அவசியமாகும். அதனை இப்பிரபஞ்சத்திற்கே நீ உணர்த்தியுள்ளாய் மகாகாளி. உச்சிதமான செயலை உச்சிதம் என்று நிரூபிப்பதற்காக இவ்வாறு நடந்து கொள்வதும் அவசியமாகிறது மகாகாளி. இக்காரணத்தினால்தான் அன்றில் இருந்து இன்று வரை உன் வடிவமானது ஓம் காளி என்று அழைக்கப்படுகின்றது.